ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏ லாஸ்ட் இயர் நடந்த எம்சிஏ எக்ஸாமில் நமக்கு கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் நமக்கு என்னென்ன கொஸ்டின் ஆப்டிடியூட்ல கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கரண்ட் ஏஜ் ஆஃப் ரித்து அண்ட் ரிங்கி இஸ் இன் த ரேஷியோ 3:4. 6 years back, the ratio of their ages was 2:3. What is the present age of Ritu? ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிடலாம். இது ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ் அப்படின்ற ஒரு டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ரித்து ரிங்கு அப்படிதானே? ஸோ ரித்து வந்து 3னா ரிங்கு வந்து 4 அப்படின்னு இருக்காங்க. 6 இயருக்கு முன்னால அப்படிதானே? அப்போ நம்ம இது எப்படி தான் தெரியுமா? ஸோ 3x, அதாவது ரித்துவோடையும் ரிங்குவோடையும் ஏஜ் 6 இயர்ஸ் பேக், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி தான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல டிரைவ் பண்ணோம். ஸோ 3:4 இருந்தது. ஸோ இன்னும் புரியுதமா எழுதுறேன், ஓகேவா? ஸோ ஆக்சுவலா 3:4னா என்ன? 3:4ம் 3/4ம் ஒன்று தான், ஓகேவா? ஸோ அவன் தான், அதாவது நீங்க 3:4 அப்படின்றத 3/4ன்னு எழுதலாம். புரியுதா? ஸோ அதான் எழுதுறேன். இப்போ நமக்கு வந்து ரித்துவோட ரிங்கோட ஏஜ் தெரியாது, ஏஜோட ரேஷியோ தெரியும். அப்போ ஏஜோட ரேஷியோன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3x, 3 இருக்கலாம், 9 இருக்கலாம், ஓகேவா? 3யோட மல்டிபிள் இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3x 6 வருஷம் முன்னாடி, ஓகேவா? 4x 6 வருஷம் முன்னாடி, -6, அதனால தான் -6. 6 வருஷம் முன்னாடி என்னவாகுதுன்னா 2:3 இருந்திருக்குமாமா, அவ்வளோதான். ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. இதுல இருந்து கிராஸ் மல்டிபிகேஷன் என்ன வருது பாருங்க. இங்க 3யா? ஸோ 3 into 3x minus 6, இங்க 2 into 4x minus 6. ஓகே, இப்படி கேட்டாலே ஒரு ஈஸியான ஸ்டெப் வச்சிருப்பாங்க. அப்போ 9x minus 18 is equal to 8x minus 12. இந்த இங்க கொண்டு வந்துடலாமா? x is equal to -12 plus 18. So x is equal to 6. x is equal to 6. இப்போ யாருக்கு இருக்காங்க? What is the percentage of ரித்து? ஸோ ரித்துக்கு என்ன? 3x அப்படிதானே? ஸோ அப்போ ரித்து equal to 3x equal to 3 into 6 equal to 18. இது ஆன்சர் இருக்கா? எஸ், பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். The sum of the ages of a son and the father is 56 years. Okay, question read பண்ணிக்கலாம் first. After 4 years, the ages of the father will be 3 times that of the son. Okay, 4 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஏஜ் பையனோட வயசோட 3 மடங்கா இருக்காமா. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் ரெஸ்பெக்டிவ்லி? ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் எழுதுவோம், நமக்கு ஆன்சர் வந்துடும், பார்க்கலாம். சம் ஆஃப் த ஃபாதர் ஏஜஸ் ஆஃப் த சன் அண்ட் சன் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃபாதர் எஃப் எடுத்துக்கலாமா? எக்ஸ் எதனால எடுத்துவாங்க, நான் வந்து எஸ் எஃப்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஸ் பிளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 56 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 4 years the ages of the father will be, ஆஃப்டர் 4 years ஃபாதரோட ஏஜ் வந்து சன் 3 times ஆஃப் சன்னோட ஏஜ். அப்போ ஃபாதரோட ஏஜ் 4 years கழிச்சு என்னவா இருக்கும்னா சன்னோட ஏஜை விட, சன்னோட ஏஜும் 4 yearsல பிளஸ் 4 இருக்கும் இல்லையா, இப்போ இருக்கிறத விட 3 times இருக்குமா, 3 மடங்கா இருக்குமா? புரிஞ்சா இந்த ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர் சொல்லிட்டாங்க. ஓகே, சன்னோடையும் ஃபாதரோட ஏஜோடைய சம் 56. ஓகே, அடுத்தது ஆஃப்டர் 4 years the age of the father will be, ஃபாதரோட ஏஜ் வந்து 4 years கழிச்சு பிளஸ் 4 ஆயிருக்கலாம். ஏன் பிளஸ் 4 போட்டேன்னு புரியுது இல்லையா? ஸோ 4 வருஷம் கழிச்சு, இப்போ உங்க வயசு வந்து, இப்போ இவரோட வயசு வந்து 10ன்னு வச்சுப்போம், 4 வருஷம் கழிச்சு 14 ஆயிரும் அப்படிதானே? அதனால பிளஸ் 4. பையனோட வயசு 4 ஆகும். ஆனா ஃபாதரோட ஏஜ் வந்து 3 times ஆஃப் சன்னோட ஏஜா இருக்குமாமா. ஓகே, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் ரெஸ்பெக்டிவ்லி? இப்போ வந்து ஃபாதர் ஏஜோட ஏஜ் என்ன, சன்னோட ஏஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல என்ன பண்ணலாம்? ஒரே ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிடலாமா? ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல யாருக்கு எஃப் தூக்கி போடலாமா? இங்க வந்து பாருங்க, நான் எஃப் இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் எஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இது வந்து 2ன்னு வச்சுப்போம், இது வந்து 1 வச்சுப்போம். இந்த 1 வந்து இப்படி எழுதிக்கிறேன். இப்போ 2ல வந்து சப்ஜெக்ட் பண்றேன், ஓகேவா? எஃப் ஈக்குவல் டு 56 மைனஸ் எஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3s plus 12
வருதா? ஓகே, 3s plus 12. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, எல்லாம் ஒரே பக்கம் தந்துடலாமா? அந்த 56 + 4 இருக்குது. அப்போ 60 - s இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன பாருங்க, 3s + 12 இருக்கா? 3s + 12 இருக்குது இல்லையா? ஸோ மீதி நமக்கு வந்து இங்கே ஒரு எஸ் இருக்கு, இங்கே ஒரு எஸ் இருக்கு, கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4s இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதுதான் இப்படி கொண்டு வரும் ஈஸியா. இந்த 12 வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ 60 - 12 வந்து நமக்கு வந்து 48 இஸ் ஈக்குவல் டு 3s + s வந்து 4s. அப்போ s இஸ் ஈக்குவல் டு 48 / 4 இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ 12. அப்போ சன்னோட ஏஜ் வந்து நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு? 12, 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? சன்னோட ஏஜ் வந்து 12 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ சன்னோட ஏஜ் வந்து 12 அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்? ஃபாதரோட ஏஜ் வந்து இதுல இருந்து போட்டுடலாமா? அப்போ 56 - 12 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 44. ஸோ எங்க இருக்கு? அப்போ 44 and 12 இருக்கா? ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். 44 and 12. புரிஞ்சுதா? ஈஸி தானே? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்மில் நீங்கள் வந்து மாற்றி எழுதிட்டாலே பாதி விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கொடுத்துருக்கிறத மேத்தமெட்டிக்கல் டேர்மில் வந்து மாற்றி எழுதிட்டாலே பாதி விஷயம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சிம்பிள் கால்குலேஷன் தான். அடுத்த கொஸ்டின். The speed of motor boat in still water is 7 km/h. The speed of motor boat in still water. ஸோ தண்ணி சும்மா நிற்குது, அதில் இந்த போட்டோடைய ஸ்பீடு, ஓகேவா, அதில் இந்த போட்டோடைய ஸ்பீடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7 km/h. ஓகேவா? இது இந்த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் போட் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் வந்து 5 km. ஓகேவா? ஸோ தண்ணி வந்து சும்மா இருக்கும்போது அதில் வந்து 7 km. அதே இது ஸ்ட்ரீம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஓகேவா? அகைன்ஸ்ட் போட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. போட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது? இதை எதிர்த்து போகுது. ஓகே, இப்போ போட்டோட டைரக்ஷன் வந்து இது. அப்படின்றப்ப 5, ஓகே, அப்படின்றப்ப 5 km/h. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்? அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வருது அப்படின்னா, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா, ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே. ஸோ வந்துச்சுன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்னது? மைனஸ்ல வரும், அப்படிதானே? ஸோ நம்ம நான் வச்சிருக்கோம். ஸோ சேம் டைரக்ஷன்னா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா மைனஸ் ஆகும், அப்படிதானே? ஸோ வந்து அப்போ 7 km/h மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 7 - 5 இஸ் ஈக்குவல் டு 2 km/h. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தான். அதாவது இது வந்து ஸ்பீடு 1 வச்சுப்போம், அப்படி கூட கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், அவ்வளோதான். ஓகேவா? 2 km/h ஆன்சர்ல இருக்கா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்பீடு இப்போ வந்து சேம் இதுல இருந்தால் என்ன இருக்கும்? ப்ளஸ் பண்ணிடணும். இப்போ வந்து போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்னா 7 km/h ஸ்பீட்ல இருக்குது. ஸ்ட்ரீமும் அதே ஸ்பீட்ல ஸ்ட்ரீமும் ஒரு 10 km/h ஸ்பீட்ல போகணும்னு வச்சுக்கீங்களேன். அப்போ நமக்கு மொத்தம் 17,000. அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடா போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதே இது ஸ்ட்ரீம் வந்து எதிர்த்து வருது. நீங்க வந்து 7 km ஓட்டிங்கன்னா அந்த 5 km உங்களுக்கு பின்னாடி தள்ளுது. அப்போ ஆக்சுவலா எவ்வளவுதான் போகுது? 2 km தான் போகுது. கரெக்டா? அதுதான். புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஈஸி தானே? 4th question. Rahul can row down at 11 km/h and downstream. Sorry, Rahul can row downstream at 11 km/h. ஓகேவா? ஸோ டவுன்ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதாங்க ஒரு ஆறு. ஸோ இதான் ஆறு, தண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா 11 km/h வந்து வருது. அதே மாதிரி அப் ஸ்ட்ரீம், ஸோ மேல் நோக்கி போகும்போது 7 km/h வந்து போறாப்புல. ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் த ராகுல் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ தண்ணியில எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கும்போது ராகுலுடைய ஸ்பீடு என்ன? ஓகேவா? ஸ்டில் வாட்டர்ல ராகுலுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்டோட ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஓகேவா? இது வந்து ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்.
கரண்டோட ஸ்பீடு வந்து ரெண்டும் நமக்கு வந்து கொஸ்டின்ல என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? சிம்பிள். நம்ம லாஸ்ட் பண்ண கொஸ்டின் வந்து நமக்கு வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர்ல வாட்டர் வந்து சும்மா ஸ்டில்லா அப்படி நிக்குது அப்படின்றப்ப அதுல வந்து ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து வரதும் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ அப்போ ரெண்டுலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிரா வருது. எதிரெதிரா வந்து நம்ம என்ன பண்ணணும்? எதிரெதிரா வரப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும். அப்படிதானே? பிளஸ் பண்ணி டிவைட் பை 2 அவ்வளவுதான். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் வந்து 11 பிளஸ் 7 டிவைட் பை 2. 11 plus 7 divided by 2 is equal to 9 kilometer per hour. Correct? 18 divided by 2. Yes, correct. Okay. So, அப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல நமக்கு என்னவா இருக்கும்? அகைன் ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸோ இது நீங்க சொல்லுங்க அப்போ. ஸோ இப்போ வந்து பாருங்க கரண்டோட ஸ்பீடு அந்த நீரோட்டத்தோடைய ஸ்பீடு கேட்டிருக்காங்க என்னவா இருக்கும்? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கொஸ்டின் தானே பார்த்தோம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் பார்த்தோம். என்ன பண்ணும்? 2 மைனஸ் பண்ணும். அப்போ இங்கே என்ன பண்ண போறோம்? 2 மைனஸ் பண்ண போறோம். ஸோ 11 மைனஸ் 7. ஸோ இப்போ பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலா 8 வரும். சரி 4 வரும். ஆக்சுவலா இது கரெக்டா? ஏன் நமக்கு 2 ஸ்பீட கொடுத்துருக்காங்க அப்படிதானே? அவன் வந்து அதாவது ஒருத்தன் 2 ஸ்பீட்ல போறதா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒரு ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிவைட் பை 2. ஸோ டிவைட் பை 2 equal to 2 km per hour. ஓகேவா? ஸோ ஒரே இதில் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியுதுக்காக எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? அந்த டிவைட் பை 2 ஏன் போட்டேன்றது புரியுதுக்காக எழுதிக்கிட்டேன். அப்போ 9 and 2 km per hour எங்க இருக்குது? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த வாட்டர் அந்த ஸ்பீடு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சம் ஒரு மாதிரி இருக்கும். அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலா. இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு சின்ன டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபிகல்ட் இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான். இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, நீங்க தண்ணியில இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்பீட்ல போறீங்க, தண்ணி ஒரு ஸ்பீட்ல போகுது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இன்னும் ஸ்பீடா போவோம். அதானே? இப்போ தண்ணி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், மொத்தம் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்க கதை. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் எதிரா போகுது. அங்க இருந்து ஒரு போட்டு நார்மலா 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். ஆனா தண்ணி வந்து எதிரா வரும்போது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போகுதுன்னா அப்ப தண்ணி வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. அதனால என்னோட வேகம் வந்து 2 கம்மியாவது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. புரியுதுங்களா? சோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான், ராகுல் தான், அவன் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 11 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான், அப் ஸ்ட்ரீம்ல 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான். அப்போ அங்க வந்து கரண்டோட டிஃபரண்ட், அந்த கரண்டோடைய இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பீடா இருக்குது. அதனாலதான் டவுன் ஸ்ட்ரீம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11 போறது, அப் ஸ்ட்ரீம்ல நமக்கு 7 கம்மியாகுது ஸ்பீடு. ஓகேவா? 7 வந்து கம்மியாகுது. புரியுதுங்களா? ஓகேவா? சோ கிளியரா? ராகுல் கேன் ரோ டவுன் ஸ்ட்ரீம் அட் 11 km per hour and upstream at 7 km per hour. Find the speed of the Rahul in still water and speed of the current. So question புரிஞ்சுச்சு இல்லையா? அவ்வளவுதான். So next question. Cynthia has borrowed 6,000 rupees at the rate of 7% simple interest. ஓகேவா? What amount does need to pay after 3 years or to clear the டெப்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அந்த டெப்டை கிளியர் பண்ணா அவங்க வந்து எவ்வளவு ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த சம்பந்தம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. ஃபைன் வந்து இருக்கட்டும். 6,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இதை வந்து 7% ரேட்ல வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து 3 வருஷம் கழிச்சு திருப்பி கட்டணும். ஓகேவா? 3 வருஷம் கழிச்சு. அப்போ ஒன்றும் இல்லை, நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க 3 years. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21% என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 6,000ல் 21% என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 21% என்ன? 6,000ல் 10% எவ்வளவு? ஸோ நான் ஈஸியாக பண்ணுறேன். 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போயிடலாம். 1% நமக்கு என்ன வரும்? ஸோ 2 0 கட் பண்ணிக்கலாம், 60. கரெக்டா? 6,000ல் 1% 60. எப்படி? 100 தான் இது. 100ல் 2 0 கட் பண்ணேன், 1 ஆயிட்டு. 6,000ல் 2 0 பண்ணேன், 60 ஆயிட்டு. 10% எவ்வளவு? 600. கரெக்டா? இன்னொரு 10% எவ்வளவு? 600. ஸோ மொத்தத்தை கூட்டினா 1260. இதான் 21%. ஓகேவா? இதான் வந்து 21% அப்படின்ற மாதிரி வருது. கரெக்டா? அப்போ இதான் வந்து நமக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த கடனை கிளியர் பண்ணோம் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு 6,000 பிளஸ் ஒரு 1260, 7,260 ரூபாய் கடன் வந்துட்டோம். ஸோ இதான் வந்து நம்ம கிளியர் பண்ணோம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே.
என்ன சார் ஏதோ வித்தியாசமா பண்றீங்க, இதுதான் ஒரு ஃபார்முலா இருக்கு PNR/100 ஃபார்முலா, அதுல போட்டா வராதா அப்படின்னா வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் இங்கேயும். ஓகே, ஸோ P என்ன 6000, N என்ன 3 வருஷம், R என்ன 7%, 7/100, 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். ஸோ அப்போ வந்து 21 21 இன்று 60 என்ன வரும், 6 இன்டு 21 12 6 0. இதான் வந்துருது, அவ்வளவுதான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்த கடனை கிளியர் பண்ண என்ன பண்ணணும், அந்த 1260 கூட நம்ம அந்த 6000 சேர்த்துனா கடன் கொடுக்கணும், வட்டியோடு சேர்த்துனா கடன் கொடுக்கணும். அப்போ 7260. ஸோ அந்த கடனை வந்து நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் போலாமா? If Rakesh borrows rupees 36,000 from Satish at rate of interest 6% simple interest, at the end of the 4 years how much interest Rakesh do? So இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாலே போதுமானது. பாருங்க, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ டேரக்டா ஃபார்முலா போட்டுருவா. ஸோ ஃபார்முலா போட்டு நான் வந்து ஷார்ட் பண்ண சொல்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. PNR/100 ஃபார்முலா. ஸோ P என்ன 36,000, ரைட்டா? 36,000. N என்ன 4 இயர்ஸ் கழிச்சு சொல்லிருக்காங்க, அப்படிதானே? N 4 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் R, இது P, கரெக்டா? ஸோ R வந்து 6%/100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 36 × 24 போறதுக்கு பதிலாக நம்ம வந்து வேற எப்படி ஷார்ட்கட் போகலாம்? ஆமா, வேற வழி இல்லை, எப்படி பண்ணாலும் நம்ம கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ 4 × 36 360 இருக்கு. ஓகே, 6 × 36 வந்து 216, அப்படிதானே? ஸோ 6 கியூப் 216, 0 × 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்றப்ப என்ன வருங்க, 4னா 0, 6 24 4 மீதி 2 6 8 86 40, கரெக்டுங்களா? ஸோ அப்போ 86 40 இது போகணும். ஓகே, ஸோ இதை நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, ஷார்ட்கட்ல பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும், 4 வருஷத்துக்கு 6% வட்டி வச்சு 24% பே பண்ணணும். அப்போ இந்த 36,000த்துல 24% என்ன பார்க்கணும். அப்போ இந்த 36,000த்துல 25% நான் வந்து பார்த்தோம்னு சொல்லுவேன். எப்படின்னா /4 போட்டா எனக்கு வந்து 25%, அப்படிதானே? இல்லை /4, இது வந்து 100%. 100 /4னா எனக்கு வந்து 25%. 25% வந்துடும். எனக்கு 25% என்ன வரும், 9,000 வரும். ஓகேவா? இதான் வந்து எனக்கு 25%. அதுல வந்து ஒரு 1% மைனஸ் பண்ணிட்டா போதும். 1% என்ன, 360 மைனஸ் பண்ணிட்டா பாருங்க, 0 4 இங்க போயிட்டு 9 3 6 8 86 40. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு வந்து 24%. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தாங்க பாருங்க. A train moving at 108 km/h crashes a platform in 30 seconds. Then it crashes a man running at 12 km/h in the same direction of train in 9 seconds. What is the length of the train and platform in meter? ஓகேவா? ஸோ இது வந்து கிலோமீட்டர் மீட்டர் எல்லாம் மாற்றி செகண்ட்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினையும் ஸ்பீட் ஆஃப் த மேனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா km/h இருந்து மீட்டர்/செகண்டா மாற்றிக்கலாம். அப்போ ஒரு இதை km/h இருந்து மீட்டர்/செகண்டா மாற்றணும் அப்படின்றப்ப என்ன பண்ணால வந்து 5/18 பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். நான் வச்சுக்கோங்க, 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இது எது மீட்டர்/செகண்ட்ல இருந்து km/h மாத்தோம்னா 18/5 தலைகளை வரும். ஓகேவா? ஸோ பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவா மாற்றும் போது சின்ன வேல்யூ தான் மாற்ற போறோம், அப்போ சின்ன நம்பரை மேலே போட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5/18 தான் சின்ன வேல்யூவை மாற்றோம்னா சின்ன வேல்யூவை மேலே போட்டுருணும், பெரிய வேல்யூவை மாற்றோம்னா பெரிய வேல்யூவை மேலே போட்டுக்கணும். ஸோ பண்ணும்போது பாருங்க, இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். 18 இது வந்து 6 டிவைட் ஆகும். 6 × 5 30 மீட்டர்/செகண்ட் சொல்லி மாறும். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த மேன் என்ன பாருங்க, அவர் வந்து 12 km/h இதுல ஓடிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்போ 12 km/h 12 இன்டு அகைன் 5/18. ஏன் km/h கொடுத்துருக்க, நம்ம வந்து மீட்டர்/செகண்டா வந்து மாற்ற போறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம், 60/18 வருமா, 12 இருந்து 5னா 60/18. 60/18 இஸ் ஈக்குவல் டு 6th டேபிளுக்கு கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 6th டேபிள் கேன்சல் பண்ணா 10/3 மீட்டர்/செகண்ட் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ 3.33 வரும். இப்போ இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி தேவைப்பட்டுனா இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அடுத்தது என்ன 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 கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் பிளாட்ஃபார்ம், ட்ரெயினுடைய லெந்தையும் பிளாட்ஃபார்மையும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதாவது நமக்கு எப்பவுமே ஒரு ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டி, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதான் நமக்கு வந்து தாரக மந்திரம். ஜிஎஸ்டி மாதிரி டிஎஸ்டி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இங்க டிஸ்டன்ஸ்ல லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மையும் லென்த் ஆஃப் த ட்ரெயினையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எதெல்லாம் டிஸ்டன்ஸ்ல வருதோ அதெல்லாம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்ன 30 மீட்டர் பெர் செகண்ட், அப்படிதானே? 30 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 30 செகண்ட் ஆகுது. ஓகேவா? கரெக்டா? ஸோ 30 செகண்ட் ஆகுது. அப்போ நமக்கு இதை டோட்டலா நமக்கு பண்ணீங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயினையும் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மும் சேர்த்து நமக்கு வந்து 900 வருது. புரியுதா? லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மும் லென்த் ஆஃப் த ட்ரெயினும் சேர்த்து நமக்கு வந்து 900 வருது. இப்போ இதுலதான் ஏதோ ஒரு வேல்யூ, இதுக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினோட இதுவும் நமக்கு வந்து பிரிக்க போறோம். இப்போ நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சு அந்த மேனை கிராஸ் பண்ண வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த மேன் வந்து சும்மா என்ன இதுல நிக்கிறா வச்சுக்கோங்களேன். அந்த மேன் வந்து சும்மா இதுல நிக்கிறாருன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்படி நிக்குது, இதுல அவரோட மீட் ஆகுது, அப்படியே கிராஸ் பண்ணி இங்க வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா அப்ப அந்த கிராஸ் பண்ண டைம் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும், அந்த கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நமக்கு வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயினை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மேன் என்ன பண்ணாரு, ஓடிட்டே இருக்காரு. ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ப நம்ம என்ன கிடைக்கணும், ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்க. ஒரே டைரக்ஷன்ல ஓடினா என்ன, மைனஸ். சேம் டைரக்ஷன்ல ஓடினா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம கிளாஸ்ல திருடன் போலீஸ் கதை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ இங்க வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதாவது அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்க என்ன பண்றோம், அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டிஃபரண்ட் ஸ்பீட் ஆஃப் த மேன். அப்போ என்ன வரும் நமக்கு வந்து 30 மைனஸ் 10/3. ஸோ 90 மைனஸ் 80/3 வருங்க. 80/3 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லி வரும். ஓகேவா? இதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் சீக்கிரம் என்ன வரும், வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோமா? பண்ணும்போது இது வந்து டி, அகைன் டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டி, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னால ஸ்டில் இப்போ நம்ம ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறேன், நீங்க 9 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறீங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுங்க என்ன, 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே? கரெக்டா? எஃபெக்டிவா 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் ஓடிட்டு இருக்கோம். புரியுதா? புரியலையா? ஓகே, புரியுது நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இதுதான் வந்து ஸ்டில் பாயிண்ட். ஓகே, ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீடு என்ன, நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு இன்டு டைம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, 80/3 இன்டு டி என்ன, நமக்கு டி என்ன, மேனோட இது. ஓகே, அந்த மேனை ட்ரெயின் கிராஸ் பண்றது 9. ஓகேவா? டைம் ஆஃப் மேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிருமா? ஸோ 3 கேன்சல் ஆயிட்டுனா 80 இன்டு 3 இஸ் ஈக்குவல் டு 240. இப்போ அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதை தூக்கி இங்க போடுங்க. இங்க போட்டீங்கன்னா இங்க இருந்து லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 900 மைனஸ் லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 660. கரெக்டா? 900 மைனஸ் 240 660. ஓகேவா? ஸோ ஒரே கலர்ல இந்த மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட் தெரியலாங்க, பிளாக் வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாம் ஒரு பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 600 அப்புறம் ஒரு 240. ஸோ எங்க இருக்கு 600 240, சாரி 660 240. எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 600 and 240. புரியுதுங்களா? ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாறி போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், 8th கொஸ்டின். 2 trains are moving towards each other with speeds 50 km per hour and 55 km per hour from different stations R and S. While they meet, the second train from station S covered 20 km more distance than the first train, which start from station R. What is the distance between two stations? Okay, வா again it's a very easy question. Okay, so ரெண்டு ட்ரெயினுங்க. ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஏன்னு வச்சுப்போம், ஒரு ட்ரெயின் பின்ற ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்குது.
2 trains moving towards each other, speed of the 50 km. ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈச் அதர் தான். ரெண்டாவது ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து 50 km per hour, இன்னொரு ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 55 km per hour. ஓகேவா, 55 km per hour. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே இங்க ஆர்என்எஸ் கொடுத்தாங்க. ஓகே, தெளிவா இது பண்ணல. ஸோ ஆரோ எஸ்ஸும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன் வந்து ஆர், ஒரு ஸ்டேஷன் வந்து எஸ் கொடுத்தாங்க. ஓகே, while they meet, second train from station S, while they meet, ரெண்டும் வந்து மீட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து மீட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மீட் பண்றப்ப S has செகண்ட் ட்ரெயின் ஃப்ரம் த ஸ்டேஷன் எஸ், ஓகேவா, செகண்ட் ட்ரெயின் எஸ் வந்து கவர் 20 கிலோமீட்டர் மோர் டிஸ்டன்ஸ் தேன் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கவர் பண்ணதை விட என்ன பண்றது, மோர் இது வந்து இது பண்றது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை விட 20 கிலோமீட்டர் அதிகமா வந்து இது பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இப்போ ஒரு மணி நேரத்துல இவர் 50 கிலோமீட்டர் டிராவல், இவர் 55. 2 மணி நேரத்துல இவர் 50 கிலோமீட்டர் டிராவல், இவர் இவர் வந்து 100 கிலோமீட்டர் வந்திருப்பாரு. இவர் எவ்வளவு வந்திருப்பாரு, 110 வந்திருப்பாரு. ஸோ இப்போ 4 மணி நேரத்துல இவர் வந்து 200 கிலோமீட்டர் போயிருப்பாரு, இவர் 220 போயிருப்பாரு. இங்க பாருங்க, இப்போ எஸ் இது வந்து 6, இது எஸ், இது ஹவர். இப்போ சும்மா ஒரு கணக்கு போடுவோம். ஓகே, அங்க பாருங்க, இங்க இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க 20, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20. அப்போ 20 கிலோமீட்டர் வந்து அதிகமா கவர் ஆயிருக்குது. கரெக்டா, 20 கிலோமீட்டர் வந்து அதிகமா நமக்கு வந்து கவர் ஆயிருக்கு ட்ரெயின். அப்போ 20 கிலோமீட்டர் வந்து அதிகமா கவர் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 20 கிலோமீட்டர் நமக்கு வந்து அதிகமா கவர் ஆகுது. இப்போ 4 ஹவர்ல 4 மணி நேரத்துல வந்து 20 கிலோமீட்டர் வந்து அதிகமா கவர் ஆகுது. ஸோ இந்த 4 மணி நேரத்துல 2 பேரும் வந்து ஒருத்தரை மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, 4 மணி நேரத்துல 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 200 பிளஸ் 220 அந்த டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அதான் ஆன்சர். என்ன சார் இப்படிதான் ஆன்சர் பண்ணணுமா? அதுக்கு தான் ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கிடையாதா? அவ்வளவுதான், ஃபார்முலா போடணும்னா நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 200 கிலோமீட்டர் போகுது, ரெண்டாவது ட்ரெயின் 220 போகும்போது 2 பேருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, நமக்கு 20 கிலோமீட்டர் அதிகமா வந்திருக்குது. கரெக்டா, ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட செகண்ட் ட்ரெயின் 20 கிலோமீட்டர் அதிகமா இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டுமே மீட் பண்ணிருச்சு. அப்போ இது ஒரு 200, இது ஒரு 220, மொத்தம் 420 கிலோமீட்டர் போகும்போது மீட் பண்ணுது. அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் அவ்வளவு தானே, அப்படிதானே? ஸோ இந்த ஆர் ட்ரெயின் இங்க இருந்து இங்க வருது, இந்த மீட்டிங் பாயிண்ட் வருது, மீட்டிங் பாயிண்ட்டுக்கு 200 டிராவல் பண்ணுது இங்க இருந்து ஆர்ல இருந்து. இது வந்து 220 டிராவல் பண்ணுது, மீட்டிங் பாயிண்ட் ஆச்சு. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க வர நமக்கு எவ்வளவு இருக்கும், 420 தானே? ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ இது வந்து வேற கலர்ல எழுதிக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஃபார்முலா அப்படி நீங்க நியாயமா பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். ஓகேவா, ஸோ ரெண்டுக்குள்ள 55x. ஓகே, இந்த 2 ட்ரெயினும் வந்து எக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு மீட் ஆகுது. இந்த 4 நமக்கு தெரியாது, இதை வந்து நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸ் ஹவர் கழிச்சு வந்து மீட் ஆகுது. ஓகேவா, ஸோ மீட் பண்றது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேம் டைரக்ஷன் வருது. அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அப்படிதானே? இது வந்து என்ன ஆகுது, 50x. இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5x = 20, அப்புறம் x = நமக்கு வந்து 4 hours. ஓகேவா, அதான் நம்ம இங்க எப்படி கண்டுபிடிச்சோம் ஒவ்வொன்னா. ஸோ பெருசா இருந்தா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடும். அப்போ x = 4 hours இருக்கு. 4 hours கழிச்சு வந்து 2 மீட் பண்ணுது. அப்போ 4 hours கழிச்சு 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்படின்றப்ப 4 hoursல இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான், அப்போ 55 × 4 பிளஸ் இது எவ்வளவு தூரம் போயிருக்கும், 50 × 4. இவர் வந்து 220 பிளஸ் இவர் வந்து 200 = 420. புரியுதா? அப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? புரிஞ்சுங்களா? ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா. அடுத்து பாருங்க, 50 men can paint a building in 15 days working 4 hours a day. In how many days 40 men can working 5 hours a day will complete the work? ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா மென் டே ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுலனா டைம் அண்ட் ஒர்க், அகைன் டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா, ஸோ என்னன்னா 50 men, ஃபார்முலாலாம் எழுதல, கிளாஸ்ல நமக்கு வந்து அட்டெண்ட் பண்ணா ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், ஈஸியாக சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். 50 men, இந்த இது வந்து 2 குரூப். ஓகேவா, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு போட்டு எழுதலாம். 50 men சேர்ந்து 15 நாள் 4 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா
ஒரு பில்டிங் வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருவாங்களாம். ஓகேவா? ஒரு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா? இன் ஹவு மெனி டேஸ் 40 men working 5 hours a day will complete the work. அதே ஒர்க், அதே பில்டிங் வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க், சேம் ஒர்க் தான். ஓகேவா? அதனால ஒரே பேர் போட்டேன். இங்க 1 போட்டுக்கலாம், x போட்டுக்கலாம், இல்ல போடாம கூட விட்டுறலாம். ஓகேவா? சோ போடாம கூட விட்டுறலாமா? அப்ப சேம் அப்படிதானே? அப்போ இதே மாதிரி ஒரு வேலையை யார் பண்ண போறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் தெரியாது. ஓகேவா? இங்க வந்து 15 டேஸ் கொடுத்தாங்க, இங்க வந்து டேஸ் தெரியாது. நம்ம அதே ரூட்ல போவோமா? 40 men, இங்க 50 men, இங்க 40 men. இங்க வந்து 5 hours ஒர்க் பண்றாங்க. எத்தனை டேன்னு தெரியாது. இங்க 4 hours, இங்க 5 hours ஒர்க் பண்றாங்க. பண்ணா எப்படி முடிப்பாங்க? அப்ப d is equal to, இங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 15 into 4 divided by 40 into 5. ஓகேவா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் 10. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் 10. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் 10. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது 15. ஓகேவா? அப்போ d is equal to 15. எங்கெங்க இருக்கு ஆன்சர்? ஸோ இஸ் ஈக்குவல் டு 15 டேஸ். இங்க ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு? இதை வச்சிருங்க, இதை வச்சிருங்க. இங்க வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 200. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 200. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. கரெக்டா? இல்ல இங்க 40. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஃபைன். புரிஞ்சு இல்லையா? ஸோ 15 days is the right answer. 50 men can paint a building in 15 days, working 4 hours a day. In how many days 40 men working 5 hours a day will complete the work? ஸோ இதே மாடல்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, மாத்தி கேட்பாங்க. இந்த கொடுத்துருக்க அந்த 5 இதுல அவங்க எப்படினாலும் பிளே பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி பிளே பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் என்னமோ இதான். இதுல பெரிய விஷயமே நமக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Anish and Bala can do a work in 8 days. Bala and Cynthia can do a same work in 12 days. Anish, Bala and Cynthia together can do a work in 6 days. How many days A and C will together do it? கேட்டிருக்காங்க. ஓகேவா? டைம் ஆஃப் அனிஷ் அண்ட் பாலா. ஓ, ஏபிசி தான் கொடுத்தாங்க. நம்ம வழக்கமா ஏபிசி கொடுப்போம் இல்லையா? அடுத்தது ஆமா ஏபிசி தான் கொடுத்தாங்க. ஓகேவா? ஏபிசி. ஸோ ரெண்டும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 8 daysல முடிச்சிருவாங்களாமா. அதே இதை டைம் ஆஃப் பாலா அண்ட் சிந்தியா சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? 12 daysல முடிச்சிருவாங்க. 3 முறை சேர்ந்து பண்ணாங்கன்னா டைம் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்களாமா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 daysல முடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணா 3 எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க எல்சிஎம் மெத்தட்ல நம்ம வந்து பண்ணுவோம். அதான் ஈஸியான மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஸோ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதான் வந்து காமன் பாயிண்ட் ஒர்க். ஸோ 8, 12, 6. 8, 12, 6. எல்சிஎம் என்ன வரும்? என்ன பண்ணலாம்? 4 போடலாமா? 4லாம் போட முடியாது இல்லையா? ஸோ 4ஆலே டேரக்டா ஷார்ட் பண்ணிடலாம். 2, 3, 6. அகைன் நம்ம வந்து 3ஆல போட்டிங்கன்னா 2, 1, 2 வரும். அகைன் 2ஆல போடலாம். 12, 24. கரெக்டா? ஸோ 24 தான் இதுக்கு வந்து எல்சிஎம்மா இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ 24 நம்பர் தான் 3ஐயும் காமனால் டிவைட் பண்ணோம். வேற எதுவுமே டிவைட் பண்ணாது. அப்படிதானே? 8ஓட மல்டிபிள்ல 24 வரும். 24. அப்போ 24. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க். இது வந்து டைம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து எஃபிஷியன்சி. இதுல இருந்து இதை டிவைட் பண்ணதான் எஃபிஷியன்சி. 24ல இருந்து 8 டிவைட் பண்ணா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி. ஓகேவா? அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி 3. இது 24ல இருந்து 12 டிவைட் பண்ணா 2. 24ல 6 டிவைட் பண்ணா 4. இதான் இதோடைய எஃபிஷியன்சி. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. W is equal to வெட் E into T. எப்படி நமக்கு வந்து D is equal to S into T பார்த்தோமோ, டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது, எவ்வளவு ஸ்பீடா போறோம், எவ்வளவு டைம்ல போறோம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி W எவ்வளவு ஒர்க் நம்ம பண்றோம் அப்படின்றது, எவ்வளவு எஃபிஷியன்ஸ்ல எவ்வளவு டைம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்றதுதான். ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து இது கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து எல்லாத்தோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏக்கும் சிக்கோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம்னா ஏக்கும் சிக்கோடைய டைம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஒர்க் நமக்கு வந்து தெரியும். அப்படிதானே? இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் சியை வந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏயும் சியும் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுல இருந்து இப்போ நமக்கு ஏயும் சியும் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாம், இதுல இருந்து சிஏ கண்டுபிடிக்கலாம். ரெண்டா பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்றேன்,
efficiency of a plus b plus c minus efficiency of a plus b போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? efficiency of c கிடைச்சிருமா? அப்ப நமக்கு வந்து efficiency of a plus b plus 4 minus a plus b என்ன? ஸோ 4 மைனஸ் 3 நமக்கு வந்து 1. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் இது என்ன நமக்கு வந்து 1 கிடைச்சிட்டு. இப்போ அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் சி, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் எஃபிஷியன்சி ஆஃப் பி பிளஸ் சி நமக்கு கண்டுபிடிச்சா நமக்கு ஏ கிடைச்சிருமா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கிடைச்சிரும் தானே. பியும் சியும் கேன்சல் ஆயிரும், மைனஸ்ல இருந்து ஏ மட்டும் கிடைச்சிரும் நமக்கு. அப்போ 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் சி என்ன நமக்கு 2 plus 1 equal to 3. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கன்சிடர்லாம். ஓகேவா? ஸோ அப்போ டைம் ஆஃப் ஏ பிளஸ் சி தான் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? டைம் ஆஃப் ஏ பிளஸ் சி, அதாவது ஏயும் சியும் சேர்ந்து எவ்வளோ டைம்ல பண்ணி முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு W பை எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் சி. W என்ன நமக்கு வந்து 24. ஸோ 24 டிவைட் பை ஏ பிளஸ் சி என்ன நமக்கு வந்து 3 ஈக்குவல் டு 8. 8 டேஸ். 8 டேஸ்ங்கிறது சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ மனக்கணக்கு தான் இது, சிம்பிள் மனக்கணக்கு. ஓகேவா? ஸோ மைண்ட்ல கால்குலேஷன் பண்றது தான். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். அந்த மெத்தட் நான் வந்து உங்களுக்கு கடைசி சொல்றேன். ஓகேவா? ஸோ நமக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கும்போது அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் இல்லைங்க, இது நமக்கு வந்து 8 இப்படி எடுத்தோமா, அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து 1 பை ஏ பிளஸ் பியை வந்து 1 பை 8 எடுத்துப்போம். ஓகேவா? இதை வந்து 1 பை 12 எடுத்துப்போம். இதை வந்து 1/6 எடுத்துப்போம். அவ்வளோதான். எடுத்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம், அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அந்த மெத்தடை நீங்கள் இந்த மெத்தடை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது, ரீனா அண்ட் ஷாலு ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ பிஸ்னஸ். ரீனா இன்வெஸ்ட் ₹35,000 ஃபார் 8 months அண்ட் ஷாலு இன்வெஸ்ட் 42,000 ஃபார் 10 months. அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் 31,570, 31,570 ரீனாவோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரீனாவுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ரீனா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரீனா, ஓகேவா, அதாவது 35,000 வச்சு எத்தனை 8 மந்த்துக்கு பண்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 35 × 8, 35 நமக்கு 70, 4 7 28, 280, 1 2 3, 2,80,000 வருதா? ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷாலு தானங்க? ஆமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 42,000 வச்சு 10 மாசம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 42,000 வச்சு 10 மாசம் பண்ணாங்கன்னா 4,20,000 வரும். கரெக்டா? ஓகே. இப்ப டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரும்? 2 பிளஸ் பண்ணுங்க. ஈஸியா இருக்குல்ல. 7 லேக் வருதா? கரெக்டாங்க. 2,80,000 4,20,000 பண்ணா வருது. ஓகேவா? ஓகே, ஃபைன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அப்ப இதுல ரீனாவோட ஷேர் எவ்வளவு? எத்தனை பர்சன்டேஜ் வரும்? ஸோ ஷேர் ஆஃப் ரீனா என்ன வரும்? ஸோ ரீனா வந்து மொத்தமா 7 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுல, மொத்தமா 7 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுல ரீனா மட்டும் 2,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மொத்தமா 7 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுல 2,00,000 பண்ணிருக்காங்க. அப்ப இதான் அவங்களுடைய ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அப்படிதானே? ஸோ அப்ப இவங்களுடைய ரேஷியோ என்னவாகுது? ஓகேவா? ஸோ ரேஷியோ என்னவாகுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 0? 1 2 3 4, 1 2 3 4. அப்ப 28/70 வருது. ஓகேவா? 4 7 28. ஓகேவா? ஸோ 4/10 வருது. ஓகே, 4:10 அப்படின்ற ரேஷியோ நமக்கு வந்தது 4/10. ஓகே. ஸோ அப்ப இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் ரேஷியோ. இதுல இவங்களுடைய மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு? அவுட் ஆஃப் ப்ராஃபிட் 31,570. அப்போ இதுல நமக்கு வந்து கேன்சல் பண்றேன் நான், அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருக்கேன். அப்போ 4 × 3 1 5 7. ஓகேவா? இதான் எங்களுடைய ப்ராஃபிட். புரியுதா? ஸோ 4 7 28க்கு 8 2 20, அகைன் 2 4 6 12. ஸோ 12,628. எங்க இருக்க ஆன்சர்? எஸ், இருக்கு, பி. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். ஸோ இது முந்தின ஸ்டெப்லேயே போட்டிருக்கலாம். ஓகேவா? முந்தின ஸ்டெப்லேயே போட்டிருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஷேர் ஆஃப் ரீனா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க இன்ட்ரு போட்டிருக்கணும். ஓகே, நான் இதை வந்து பார்த்தோன்னா ஷார்ட் பண்றதுக்கு இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்று எப்படி போட்டுக்கலாம்? இன்று 31,570.
ஓகே. ஸோ மொத்தமா இதுல ரீனாவோட இது அந்த இது இன்று டோட்டல் ப்ராஃபிட். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4/10 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இது எதையும் கேன்சல் பண்ணால் 4/10 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வரும்போது நம்ம இப்படி ஒரு இதை பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது இந்த ஜீரோவும் அந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஆகவே நமக்கு வந்து 4 இன்று இது வருது. ஓகே, புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? A started a business with rupees 21,000. Okay, A started a business with 21,000 and is joined afterward by B with 36,000. After how many months did B join in the profit at the end of the year is divided equally? Okay, வா? ஓகே, ஏ அப்படின்றவர் ஒருத்தர் 21,000 போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 போட்டு ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்றாரு. அதே பிசினஸ்ல how many months did B join if the profit at the end of the year divided equally? ஓகேவா? ஸோ எத்தனை மாசம் கழிச்சு அவர் ஜாயின் பண்றதா அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ பிசினஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒருவேளை ஒரு 12 மாசம், ஓகேவா, எண்ட் ஆஃப் த இயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 மாசம் இவர் வந்து பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ இவருடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே 36,000 ரூபாய் போட்டிருந்தாருன்னா எத்தனை மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிருப்பாரு? அவ்வளவுதான் இது கொஸ்டின். ஓகேவா? அதாவது ஷேர் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்க போறாங்க. அப்படிதானே? ப்ராஃபிட் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்க போறாங்க. அப்போ இவரு 12 மாசம், எண்ட் ஆஃப் த இயர் தானே, 12 மாசம் தான். இவரு எத்தனை மாசத்துல வந்திருப்பாரு? இவர் மொத்தம் 12 மாசம் பண்ணிருக்காரு, ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்காரு. இவர் எத்தனை மாசம் பண்ணிருப்பாரு? அவ்வளவுதான் கொஸ்டின். வெரி வெரி ஈஸி. ஸோ இங்க வந்து புரிஞ்சா அந்த பாயிண்ட் நான் எப்படி எழுதுறேன்னு, இந்த ஒரு பாயிண்ட் எழுதுனா புரிஞ்சா முடிஞ்சு போச்சு. ஏதான் ஸ்டார்ட் பண்றாரு பிசினஸ், எண்ட் ஆஃப் த இயர்ல இருக்கிறாரு. அப்ப இவரு ஜனவரில ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுப்போமே. ஜனவரில ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12ஆம் மாசம் நமக்கு வந்து முடியுது. அப்போ 12 மாசம் பண்ணதை இவர் எத்தனை மாசம் பண்ணிருக்காரு? அவ்வளவுதான். 12ஐயும் 36 கேன்சல் பண்ணா நமக்கு வந்து 3 1 2 3 0 1 2 3 0. ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு நமக்கு வந்து 21/3 ஈக்குவல் டு 7 months. இவர் 7 months கழிச்சு பண்றோம். ஓகே ஓகே சாரி வெரி குட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 7 months இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? 7 months வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இங்க கொஸ்டின் என்னது? ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் பி டிட் ஜாயின் கேட்காங்க. ஓகேவா? அப்போ வந்து மொத்தமா 5 months கழிச்சு எப்படின்னா மொத்தம் 12 மாசம். அப்போ ஆஃப்டர் 5 months. ஓகே, வெரி சாரி. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 5 months அப்படின்னா 12 - 7. ஓகே, மொத்தம் 12 மாசம். இவர் 7 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படிதானே? 7 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ 5 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சருங்க. புரிஞ்சுங்களா? ஐயோ சாரி. ஓகேவா? ஸோ கொஸ்டினை வந்து ரொம்ப கவனமாக வாசிக்கணும். ஸோ என்னுடைய இங்கே நான் பண்ண இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் என்னன்னா, டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே நல்ல வேலை ஆப்ஷன் இல்லை, ஒரு வேலை ஆப்ஷன்ல 7 இருந்துச்சிங்களேன், நான் வந்து 7 தான் சூஸ் பண்ணிருப்பேன். இப்போ நடந்த கேர்லெஸ்க்காக. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, டக்குன்னு நமக்கு என்ன கேட்குது? எத்தனை மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிருப்பான்னு கேட்குறாங்க. அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இத்தனை மாசம் 5 மாசம் கழிச்சு இவர் 7 மாசம் இன்வெஸ்ட் பண்ணா ஈக்குவலாக வருது. அப்போ 5 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? புரிஞ்சுங்களா? Okay, another question. A, B, C enter into the partnership in the ratio 7/2, 4/3, 6/5. After 4 months, A increased his share by 50%. The total profit at the end of 1 year, B 21,600. B is ஒரு share வந்து எனக்கு இருக்காங்க. ஓகேவா? A, B and C enter into the partnership in the ratio 7/2 is 4/3 is 6/5. After 4 months, ஓகே ஓகே இப்போ வந்து பாருங்க, 3 பேர் இருக்காங்களா? ஏபிசி, ஏ பி சி, 7/2, 4/3, 6/5. ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்க, இப்போ எல்லாத்துக்கும் காமனா எல்சிஎம் வச்சிடலாமா? 2, 3, 5க்கு எல்சிஎம் வச்சா என்ன வருங்க? என்ன வரும்? 10 வராது, 20 வராது, 30 தான் வருமோ? 30 தான் வரும் இல்லையா? வேற எதுவுமே வராது. ஸோ காமனாக நமக்கு வந்து எல்சிஎம் வச்சுன்னா நமக்கு வந்து கீழே வந்து 30 தான் வரும். அப்போ வந்து A/B/C வந்து 7 × 15 வரும். அப்படிதானே? ஸோ 105 வரும். 105 A/B/C போடுறேன். 105 வந்து பார்த்தீங்கன்னா 30னா 10, 40 6, 36 இப்படி வரும் இல்லையா? ஓகே, ஸோ ஆஃப்டர் 4 months ஏ இன்க்ரீஸ் ஷேர் வந்து 50%. ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஸோ ஏ வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவா நமக்கு A/B/C ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியாது நினைக்கிறேன். இல்லை,
ஆமா. அப்போ 105:40:36 இருக்குது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏயோட ஷேர் வந்து என்ன பண்ணுதான் 50% இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து இதுல பாதி 50% என்ன 105ல பாதி எத்தனை 52.7. அப்போ அதை பிளஸ் பண்ணுங்க 157.5 40:36 இப்படி வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து 21,000 இது வருது. ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து எண்ட் ஆஃப் த இயர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 21,600 நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ பியோட ஷேரோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு கணக்கு வந்து முக்கியமா நமக்கு வந்து படுது. இந்த ஏயோட விஷயத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏயோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதிக்கலாம். இந்த ஏயோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 105 வச்சு 4 மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது மாதிரி 157.5 வச்சு 8 மாசம் இன்வெஸ்ட் பண்றது. அப்ப டோட்டலா வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 105 4னா 420. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் 8 வச்சு பார்க்கும்போது 157.5 அப்படிதானே. ஸோ ரெண்டா பார்க்கும்போது நமக்கு வந்து 200 300 320. ஸோ இப்போ வந்து 1320 4னா 1260. ஓகேவா? பிளஸ் வரும். ஸோ அப்போ வந்து 1 இயருக்கு ஏ மட்டும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா 1680 இன்வெஸ்ட் பண்றது. பி அதே மாதிரி 1 இயருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுன்னா 40x12 40 வச்சு 12 பண்றது வச்சுங்களேன். எவ்வளவு பண்றோம் நமக்கு வந்து 480. ஸோ சி வந்து அதே மாதிரி எவ்வளவு பண்ணிருக்கோம் 36x12னா 432. ஓகேவா? ஸோ இதான் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணது. கரெக்டா? இப்போ வந்து டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணா இதை கூட்டி பாருங்க. நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 8 16 3 9 ஸோ 25. கரெக்டா? ஓகே, 2 5. ஸோ அப்போ ஏ பி சி உடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது. ஸோ அப்போ பியோட ஷேர் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். இங்க இருந்து நமக்கு வந்து பியோடைய ஷேர் மட்டும் நமக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இதான் நமக்கு ஃபைனலா இங்க இருந்து நான் வந்து எழுதுறேன். ஸோ பியோடைய ஷேர் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பியோட ஷேர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40னா 480 டிவைட் பை 2592. ஓகேவா? ஸோ வேற வழி இல்லை, இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். ஏன்னா இங்க வந்து ஒரு 2 விஷயமா வந்துருச்சு. ஒரே 12னா நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இன்று ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு வந்து 21,600. ஓகேவா? ஸோ இது நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4,800 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 4A capital is equal to 6B capital is equal to 10C capital, then out of profit 4650 னா சி வந்து எவ்வளவு ரிசீவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஓகே, நீங்க பாருங்க 4A இஸ் ஈக்குவல் டு 6B இஸ் ஈக்குவல் டு 10C ஆமா. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம் இதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சி வந்து எவ்வளவு வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்க என்ன பண்ணலாம் பாருங்க. நமக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டா எடுத்துக்கலாம். இப்போ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 6/4. ஓகேவா? அதே மாதிரி பி பை சி இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் நமக்கு வந்து சாரி பி பை சி இஸ் ஈக்குவல் டு கீழே வந்துச்சா அப்போ 10/6 வரும். அதே மாதிரி ஏ பை சி இஸ் ஈக்குவல் டு 10/4ன்னு சொல்லி வரும். ஓகேவா? 10/4ன்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? ஸோ இதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்படிதான் நமக்கு இருக்குது. அப்போ ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ வந்துருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏ பி சி, இப்போ ஏ ஈஸ்ட் பி என்ன 6 4 இப்படியே பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது இது வந்து ஏ ஈஸ்ட் சி என்னது 10:4. இது வந்து ஏ ஈஸ்ட் பி அதாவது 6:4. இது பி ஈஸ்ட் சி இது 10:6. ஓகேவா? ஸோ 60:4. அது பி ஈஸ்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 10 6. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா
10 4 ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட தேவையில்லை, நமக்கு இந்த 2 வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 4 ஃபில் பண்ணுங்க, இங்கே 10 ஃபில் பண்ணுங்க, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 40 24. ஸோ இதுல இருந்து இன்னும் ஷார்ட்டா பண்ணீங்கன்னா 6ஆல டிவைட் பண்ணலாம், இதால் 4ஆல பண்ணலாமா, 15 10 6 ஓகேவா. 15 10 6 வரும் ஓகேவா. அப்போ A ஈஸ்ட் B ஈஸ்ட் C இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்போ வந்து 31. இப்போ யாரோட ஷேர் வேணும், நமக்கு வந்து சியோடைய ஷேர் வேணும். அப்போ ஈக்குவல் டு, ஸோ சியோட ஷேர் என்ன 6 டிவைட் பை 10 பிளஸ் மொத்த ஷேர் 15 பிளஸ் 10 பிளஸ் 6 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 6/31. இன்று யார் இருக்காங்க அங்க, மொத்த ஷேர் அளவு 46 50 4650. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 31 இதே கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து என்ன வருதுன்னா 900 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா. இதில் வந்து இந்த ஸ்டெப்பு கொண்டு வரது மட்டும் தான் விஷயம். இது வந்து எப்படி A ஈஸ்ட் B ஈஸ்ட் C வந்து கொண்டு வரும் அப்படின்றது தான் நமக்கு இந்த விஷயம். அதை பண்ணிட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து என்ன தேவை, யாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏயோட வேல்யூ தேவையா நமக்கு, A டிவைட் பை ABC. ஓகே, பியோட வேல்யூ தெரியும், B டிவைட் பை ABC ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit விச் டிவிசிபிள் 15 25 40 and 75 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர். அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா காமன் மீட்டிங் பாயிண்ட், ஒரு பெரிய நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்சிஎம் ஆஃப் 15 25 40 75 ஓகேவா. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 15 25 40 75 ஓகேவா. ஸோ என்ன வரும் பாருங்க, 15 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5ஆல எல்லாத்தையும் போட்டுடலாமா. ஸோ 3 5 8 15 வரும் ஓகேவா. அடுத்து வந்து 3ஆல போட்டிங்கன்னா 1 5 8 5 வரும், அடுத்தது 5 வரும், அடுத்தது 8 வரும், அவ்வளோதான் ஓகேவா. அப்போ நமக்கு என்ன வந்து பாருங்க, 5 15 15 × 40 600 ஓகேவா. அப்போ நமக்கு இங்க என்ன வருது, எல்சிஎம் ஈக்குவல் டு 600. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், கிரேட்டஸ்ட் நம்பர் 4 digit which is divisible by இந்த நம்பர். அப்போ நமக்கு 4 நம்பர்ல உங்களுக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, 9999 அப்படிதானே. இப்போ இதை வந்து 600ஆல டிவைட் பண்றேன், காமன் பாயிண்ட். அப்போ இது எல்லாத்துக்கும் பதிலும் ஒரு நம்பரால டிவைட் பண்ண போறேன் ஓகேவா. அப்போ வந்து பாருங்க, 1 டைம் டிவைட் ஆகும், 600 வரும், 3999 வரும் ஓகேவா. அடுத்த 6 டைம் போட்டா 3600 வரும் ஓகேவா. அப்போ நமக்கு மீதி 399 வரும். வேற எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் இதை தூக்கி இது கூட நீங்க வந்து மைனஸ் பண்ணிட்டா போதுமானது. ஸோ மைனஸ் பண்ணா 9999 மைனஸ் 399 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 9600. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். 9600 இருக்கு, சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல இருந்து ஒரு 399 கழிச்சிட்டீங்க, 960 வருதா. இப்போ நீங்க இந்த 4ல எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும் ஓகேவா. எல்லாத்தாலும் டிவைட் ஆகணும், எந்த நம்பரால் இப்போ டிவைட் பண்ணி பாருங்க டிவைட் ஆகும். அப்போ அதுக்கான காமன் பாயிண்ட் தான் இந்த 600. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், காமன் மீட்டிங் பாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7, லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 ஓகேவா, which leaves remainder of 4 when divided by 6 9 15 and 8 ஓகேவா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மல்டிபிள். அப்போ இதுக்குள்ள காமன் பாயிண்ட் அகைன் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்க போறேன், 6 9 15. ஸோ தொடர்ந்து கேட்டிருக்காங்க, அதனால டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லை கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இது எந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் இது வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ என்ன வரும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே பண்ணிடலாமா, 3ஆல பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் ஓகேவா. 2 3 5 6 அகைன் வந்து 2ஆல பண்ணீங்கன்னா 1 3 5 2 ஓகேவா. 1 3 5 2 இல்ல 3 சாரி, அடுத்து 3 தான் வரும், அடுத்து 5 தான் வரும், அப்படி தானே. ஸோ 3 2 6 5 3 15 6 15 90. அப்போ நமக்கு என்ன வருது, எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா, எல்சிஎம் ஈக்குவல் டு 90 வருது ஓகேவா. எல்சிஎம் ஈக்குவல் டு நமக்கு வந்து 90 வருது. அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆமா, which leaves a remainder 4 ஆமா ஓகேவா. ஸோ which leaves a remainder வந்து 4 ரிமைண்டரா விடணும். அப்போ 94 தானே வரும். ஸோ அப்படிதானே, எப்படி சார் வரும், அப்போ 90 + 4
அப்படிதான் இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 90 நான் வந்து 94 6ஆல் டிவைட் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 15 × 6 90 வரும். மீதி எனக்கு 4 வரும். அப்போ லீவ்ஸ் ரிமைண்டர் 4 அப்போ இஸ் ஈக்குவல் டு 94. ஓகேவா? 94 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அமாங் whom 1001 pens and 910 pencil can be distributed in a way that each student gets the same number of pen and same number of pencil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு 1001 பெண்ணையும் 910 பென்சிலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமாமா. பண்ணும்போது சேம் நம்பர் ஆஃப் பென்னும் பென்சிலும் வந்து வரணுமாமா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா HCF. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்ல வந்து பால் இருக்குது. நம்மகிட்ட வந்து 3 டேங்க்ல வந்து பால் இருக்குதுங்க. ஒன்று வந்து 1000 லிட்டர், ஒன்று 10,000 லிட்டர், ஒன்று 20,000 லிட்டர். இதை அளக்குறதுக்கு ஒரே அளவு கொண்ட அளவீடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 குவான்டிட்டி கொடுத்துட்டு இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட GCD கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? இது கொஞ்சம் பெரிய வேல்யூமா இருக்குல்ல, ஏதோ நம்பர்லாம் வித்தியாசமா இருக்கா அப்படின்னா பெரிய நம்பரை தூக்கி உள்ள போட்டுருங்க. ஓகேவா? எல்சிஎம் HCF இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியல, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வரும் பாருங்க. இந்த மெத்தட்ல பண்ணா ஈஸி. ஓகேவா? ஸோ பாருங்க 1 × 910. ஸோ 1 100ல் 99 போச்சுன்னா 9. ஓகேவா? ஸோ அகைன் இந்த 910 தூக்கிட்டு இங்கே வாங்க. அதாவது இதை இங்கே கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 10 × 91 910 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இங்கே 0 வந்துச்சு. இங்கே 0 வர பண்ணணும். இங்கே 0 வரும்போது என்ன இங்கே இருக்கோ அது இங்கே 0 வரும்போது இங்கே என்ன இருக்கோ அதான் வந்து HCF. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HCF = நமக்கு வந்து 91. ஓகேவா? அப்போ நமக்கு இதை எப்படி வந்து சேமா பங்கு வைக்க முடியும்னா 91 வேஸ்ல சேமா பங்கு. ஸோ 91 கொடுக்கும்போது நம்ம சேமா பங்கு வைக்க முடியும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, 910 இருக்கு, அது கூட 91 கூட்டுனா எவ்வளோ வருது? 1001. அவ்வளோதான். 91 கொடுத்தா சமமாக பங்கு வைக்க முடியும். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, இது பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அடுத்த கொஸ்டின். A vendor bought 6 toffees 6 முட்டாய்கள் for a rupee. ஒரு வாங்குறாரு. How many for a rupee must he sell gain 20%? ஓகேவா? ஸோ 6 முட்டாய், 1 ரூபாய்க்கு 6 முட்டாய் வாங்குறாங்க. அவருக்கு வந்து 20% லாபம் கிடைக்குன்னா எவ்வளோ ரூபாய் அவர் சேல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. 6 டாஃபி வாங்குறாரு 1 ரூபாய்க்கு. 6 டாஃபி வந்து 1 rupees. ஓகேவா? இவருக்கு இப்போ என்ன வரணுமா, இந்த 6 டாஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 6 டாஃபீஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 rupees வரணுமா? கரெக்ட் தானே? 1.2 rupees தானே? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 20% கெயின் வரணும். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 20% கெயின் லாபம் வரணும். அப்போ 1.2 rupeesக்கு வந்து சேல் பண்ணணும். கரெக்டா? அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்னா 1 ரூபாய்க்கு எவ்வளோ சேல் பண்ணணும்? சிம்பிளா இப்போ இங்க பாருங்க, இப்போ 6 வாங்கி 1.2க்கு சேல் பண்ணனா அவர் வந்து 1 ரூபாய்க்கு எவ்வளவு சேல் பண்ணும்? கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 × 1 / 1.2 ஈக்குவல் டு 60/12 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 ரூபாய்க்கு 5 சாக்லேட் சேல் பண்ணணும். அப்போ அவருக்கு 20% லாபம் வரும். புரிஞ்சா? இன்னொரு சொல்றேன். 6 டாஃபி வாங்கி 6 டாஃபி 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது கொஸ்டின்ல கொடுத்தது. இப்போ அவர் 20% லாபத்தை விற்கணும்னா அப்போ 6 டாஃபி அவர் வந்து 1.2 rupeesக்கு விற்கணும். ஓகே, ஆனா இங்க கொஸ்டின் கொடுத்தாங்க இல்ல அவர் வந்து 1 ரூபாய்க்கு தான் விற்கணும். அப்போ அவர் எத்தனை சாக்லேட் நம்ம 1 ரூபாய்க்கு வித்தா அவருக்கு லாபம் கிடைக்கும்? அப்போ 1 ரூபாய்க்கு 5 சாக்லேட் விற்கணும். எப்படி சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட். 6 நமக்கு 20% லாபம்னா 6னா 1.2, சாரி இல்ல 1.2னா 6, அப்போ 1னா 5, அவ்வளவுதான். அது கிராஸ் மல்டிபிகேஷன் வந்துச்சு. புரிஞ்சுங்களா? சிம்பிள். அடுத்தது. A trader mixes 20 kg of rice at A trader mixes 26 kg of rice is 20 per kg. 30 kg of rice with other variety 36 kg. Sells a mixer at 30 per kg. His profit பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா 26 கிலோ அரிசிய 26 கிலோகிராம் 20 ரூபாய் அரிசிய என்ன பண்றாரு 30 கிலோகிராம் 36 ரூபாய் அரிசியில மிக்ஸ் பண்றாரு. ஓகேவா? இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செல் பண்றாரு. என்ன, இந்த 26 கேஜியையும் இந்த 36 கேஜியையும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாருன்னா, ஓகேவா, ஸோ 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து
20 ரூபா அரிசி, ஒன்று வந்து 30 ரூபாய் அரிசி, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி. ஓகேவா? சாரி, 36 ரூபா அரிசி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 20 கரெக்ட் தான், நம்ம அந்த 20 ரூபா அரிசியையும் நமக்கு வந்து 36 ரூபா அரிசியை வந்து நமக்கு என்ன பண்றாரு, மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? 20 ரூபா அரிசியையும் அந்த 36 ரூபா அரிசியும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி வருது. ஸோ இது நமக்கு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நமக்கு வந்து சேல் பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். ஸோ என்ன வருது, ஒரு பெரிய கால்குலேஷன் வருமா? பரவாயில்ல. இதை விட ஈஸியா, ஓகே, இந்த ஸ்டெப்லையும் பண்ணலாம். இப்படி பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதான் ஆன்சர். ஸோ இதுலேயும் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குனு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ மிக்சரான அலிகேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் அரிசியை, இது 20 ரூபாய் அரிசி, இது 36 ரூபாய் அரிசி. இது நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. இதான் நமக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 26 ருபீஸ் விற்கிறாரு 20 ரூபாய் அரிசியை. 36 ரூபாய் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 30 கேஜி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கேஜியில் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பாதினா 13:15. ஓகே, இப்போ நீங்க வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36, இதை விட்டுருங்க, இதை பாருங்க, இது ஆன்சர் வரும் 36 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இங்க வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஐடியா போட்டுடலாம், இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28 இதுக்கு நியர்லி 29 கிட்ட வரோங்க ஒரு குத்துமை பாட்டு. ஸோ பண்ணி பாருங்க. ஸோ பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் வந்து 29 நமக்கு வந்து வருது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மிக்ஸ் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் தான் 29 ரூபாய். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 29 ரூபாய் தான் இப்போ இந்த புதுசா வரக்கூடிய இந்த 56 கேஜி. ஓகேவா? அப்ப 29 இன்று 56 கேஜிக்கு அவருக்கு வந்து ஒரு காசு வரும். ஓகேவா? ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கிட்ட வரோங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினலா நமக்கு உண்மையா நமக்கு வந்து பார்க்கும்போது 30 ரூபா ரைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 இன்று 30 நமக்கு ஆக்சுவலா ஒரு அதிகபட்சம் வச்சிருந்தாலே 56 இன்று 30 நமக்கு வந்து 1680 வந்திருக்கும். ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட 80 ரூபாய் லாபம். 80 ரூபாய் லாபம்ன்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 80 டிவைட் பை 1600 இன்டு 100 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5% நமக்கு வந்து லாபம் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் பண்ணி பாருங்க. அடுத்தது ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தருண் காட் 30% கன்செஷன் ஆன் த லேபிள்டு பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகிள் அண்ட் சோல்ட் இட் ஃபார் 8750 with 25% of the profit on the price he bought. ஓகேவா? ஸோ வாட் வாஸ் த லேபிள்டு பிரைஸ்? ஓகேவா? தருண் வந்து என்ன பண்றாருன்னா 30% தள்ளுபடிக்கு ஒரு பொருளை வந்து வாங்குறாரு. ஸோ தள்ளுபடிக்கு வாங்கி அதை 25% லாபத்துக்கு நமக்கு வந்து 8750 ரூபாய் விற்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 25% லாபம் வச்சு விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 100 பிளஸ் 25 125% தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8750. கரெக்டா? அப்ப 100% அவருக்கு என்னவா இருந்திருக்கும், அதாவது ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதான் வந்து கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும், 8750 இன்டு 100 ஈக்குவல் டு 125. ஸோ இதுதான் கேன்சல் பண்ண நமக்கு வந்து 7 வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 7000 அப்படின்ட்டு வரும். அப்ப ஆக்சுவலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் தான். அப்ப நமக்கு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு கன்செஷன் வாங்கியிருப்பாரு நமக்கு வந்து, அதாவது இது வந்து இந்த 7000 அப்படின்றது நமக்கு வந்து 30% தள்ளுபடி. ஓகேவா? அப்ப 100ல இருந்து 30% தள்ளுபடி போக 70% தான் நமக்கு வந்து இந்த 7000. ஓகேவா? இந்த 7000. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா 100% ஒரிஜினல் லேபிள்டு பிரைஸ் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? ஸோ 70னா 7000னா இது வந்து என்னவா இருக்கும், 10,000 தான் இருந்திருக்கும். ரைட் தானே? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கான பொருளை வந்து அவர் வந்து 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி 25% லாபம் வச்சிருக்காரு. அதான் 8750 ரூபாய். ஓகேவா? அப்போ லேபிள்டு உண்மையிலேயே அதுல வந்து ஒட்டி இருந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் compounded annually and the simple interest on a certain sum for 2 years 6% per annum ₹8. டிஃபரெண்ட் கொடுக்காங்க. ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் ஆனது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படி நம்ம வந்து போயிடலாம். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. பி நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டி தெரியும். ஸோ டி என்ன டிஃபரெண்ட் வந்து டி தெரியும், பி தெரியாது, ஆர் தெரியும். ஓகேவா? ஸோ இது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க ஃபார் 2 இயர்ஸ். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து D வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 is equal to P தெரியாது, R வந்து 6 into 6 divided by 100 into 100, ஓகேவா? ஸோ இந்த RR 30, ஸோ P is equal to 100 into 100 divided by 2 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் ஒரு 50 வரும். ஸோ 50 into 100 I000 வரும், ஓகேவா? IRI is the answer. So D is the right answer, ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? A man deposited rupees 1000 in a bank. In return, he got 1331. Bank gave 10% per annum. How long did he keep the money in the bank? அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அவர் மணியை வந்து 3 வருஷம் சேவ் பண்ணி வச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து 1000 ரூபாய் வச்சுக்கிறேன், ஓகேவா? எனக்கு வந்து 10% பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க, ஓகே? என்னோட 1000 ரூபாய் வந்து என்னவா மாறும்? 10%னா 1000 ரூபாய் 10% என்ன வரும்? 100 வரும். 1100 ரூபாய் மாறும். அகைன் எனக்கு வந்து 10%, 1100 ரூபாயில 10% தான் 110, ஓகேவா? ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கிறேன், என்ன வரும்? 1220 வரும், கரெக்டா? அடுத்தது அகைன் எனக்கு வந்து 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் எனக்கு? சரி, இது இங்க 1110, அப்போ 1120 வரும். அடுத்து எனக்கு 10% அப்படின்னா 121 பிளஸ் இங்க கூட்டி பாருங்க, உனக்கு 1 3 3 1 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அமௌண்ட், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஓகேவா? ஸோ 3 இயர்ல தான் நமக்கு வந்து இந்த அமௌண்ட் மாறுது. இதே நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 2 pipe can fill a cistern in 14 hours and 16 hours respectively. The pipes are opened simultaneously and it is found that due to the leakage in the bottom, it took 32 minutes more to fill the cistern. When the cistern is full, in what time will the leak empty it? ஓகேவா? ஸோ நிறைய மெத்தட்ல பண்ணலாம். நான் இப்போ வந்து அங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/, மெத்தட் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம எல்சிஎம் பண்ணி பண்ணோம். ஆனா 1/, அப்படி எடுத்தும் பண்ணலாம், எஃபிஷியன்சி எடுத்து பண்ணலாம், அதை நம்ம இங்க பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ ரேட் ஆஃப் ஃபில்லிங், அதாவது இதோடைய எஃபிஷியன்சி ஆஃப் ஒரு பைப் வந்து பாத்தீங்கன்னா 1/14, இன்னொரு பைப் வந்து பாத்தீங்கன்னா 1/16, ஓகேவா? அந்த மாதிரி 1/, பண்ணி பண்றது. இங்கேயும் எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போங்க, கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 14க்கும் 16க்கும் எல்சிஎம் வந்து என்னங்க வரும்? 112 வராங்க, செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இது வந்து 7, 8 + 7ன்னு வரும், புரியுதா? 14க்கும் 16க்கும் எல்சிஎம் வச்சோம்னா 112 வராங்க. ஸோ இல்லை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 14 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 112 வரும், இந்த 16 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 112 வரும். அப்போ இது வந்து 8, இது வந்து 7, அவ்வளோதான். ஸோ பண்ணியாச்சு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/112 வருது. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு, இது வந்து ஃபில் பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது, ஓகேவா? இதே தான் அங்க என்ன பண்றோம்னா 112 எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 2க்குள்ள எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருப்போம், அது வேற மாடல்ல போயிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து எம்டி பண்றானாமா, ஓகேவா? ஸோ எம்டி பண்றான் இன்னொருத்தன் வந்து, அதாவது இந்த 15/112 ஃபில் ஆகுறத ஒரு லீக்கேஜ் இருக்கு, அவனோட இது என்ன கொடுக்காங்க, அவனோடது நமக்கு வந்து தெரியாது, ஆனா 32 நிமிஷத்துல வந்து ஃபில் பண்றான், அதை எக்ஸ்னு வச்சிருக்கலாம், ஓகேவா? லீக். ஆனா வந்து அவன் 32 இதுல வந்து நமக்கு என்ன பண்ணிடுறான், ஃபில் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ 32 நிமிஷத்துல வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிடுறான். சரி, 32 நிமிஷம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது, ஓகே? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபில் ஆகிட்டு அப்படின்னா இது வந்து லீக் மொத்தமா லீக் ஆகி முடியறதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்குறாங்க, ஓகே? 2 pipes can fill a cistern in 14 hours and 16 hours respectively. The pipes are opened simultaneously and it is found that due to the leakage in the bottom, it took 32 minutes more to fill the cistern. ஓகே, ஸோ அந்த பாட்டம்ல அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 32 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எடுத்துக்குது, அவ்வளோதான் விஷயம், ஓகேவா? ஓகே, இல்லைனா இதுல இருந்து சின்ன மாற்றம் பண்ணிக்கலாங்க, ஒரு சின்ன இது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த 112 லிட்டர் இதான் வந்து டோட்டல் ஒர்க்கு. இந்த 112 லிட்டரை வந்து ஃபில் பண்றதுக்கு நமக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல 112 15 எஃபிஷியன்சில வந்து ஃபில் பண்றாங்க. இவருக்கு வந்து 8 எஃபிஷியன்சி, இவருக்கு 7 எஃபிஷியன்சி ஃபில் பண்றாங்க, ஓகேவா? இது வந்து எஃபிஷியன்சி, ஓகே? அப்போ டோட்டல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்குதுன்னா இதை வந்து இது பண்ணி பாருங்க, 112 15, ஓகேவா? ஸோ வந்து 7 டைம்ஸ் போடலாமா, 105 வரும், 7 வரும், ஓகேவா? ஸோ 7 15 105, கரெக்ட், 7 வரும். அப்போ 7/15 வரும், ஓகேவா? அப்போ 7/15 ஹவர்ஸ் வந்து ஆகுது ஆக்சுவலா நமக்கு, ஓகே?
இன்னும் 7/15 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த 15ல 7னா இது நமக்கு இதை ஈக்குவல் பண்ண நமக்கு என்ன வரும்? 7 ஹவர்ஸ் 28 மினிட்ஸ் வருமா? 7 ஹவர்ஸ் 28 மினிட்ஸ் வருமா? கரெக்ட் தானே? எப்படி வரும்? இது வந்து 15, இது வந்து 60 கன்வெர்ட் பண்ணுங்க. 15 4 தான் 60. அப்போ இதையும் வந்து 4 கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ 7 இன்டு நமக்கு 60 வரும். சாரி, இது வந்து 7 இன்டு 4 28 வரும். இப்போ இன்னும் நமக்கு வந்து 32 ஆகுது லீக் ஆகுறதுனால. அதனால 8 ஹவர்ஸ் ஆகுது. கரெக்டா? பிளஸ் பண்ணா 8 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த 8 ஹவர்ஸ் தான் இப்போ வந்து விஷயம். அதாவது இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் ஈஸியா முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இவரோட எஃபிஷியன்சி 7, இன்னொருத்தரோட எஃபிஷியன்சி 8. கரெக்டா? இது ஒருத்தரோட எஃபிஷியன்சி, இது ஒருத்தரோட எஃபிஷியன்சி. ஓகே, நம்ம அந்த மாடல்ல போனா ஈஸியா போயிருக்கலாம். உங்களுக்கு இன்னொரு மாடல் சொல்லி தரது வந்து நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லீக் பண்றாரு. ஓகேவா? இவ்வளவு வரும் சேர்ந்து பண்ணா 8 ஹவர் ஒர்க் பண்ணாங்கன்னா 112ல முடிச்சிருவாங்க. கரெக்டா? அப்போ 15 மைனஸ் எல் இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணும்போது வந்து 14 வரும். ஓகேவா? 14 இன்டு 8 தான் 112. அந்த இதுதான் போட்டேன். அப்போ எல் ஈக்குவல் டு நமக்கு வந்து 1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்போ ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஹவர்ல 1 யூனிட் பண்ணுது. அப்போ நமக்கு தேவை 112 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 112 ஹவர்ஸ். அதாவது 1 லிட்டர் இது. ஓகேவா? நமக்கு இப்போ வந்து 112 லிட்டர் நமக்கு வந்து பண்ணணும். அப்போ 112 ஹவர்ஸ் வந்து ஆகுது. 1 ஹவர்ல 1 லிட்டர் நமக்கு பண்ணுது. அப்போ நமக்கு வந்து 112 ஹவர்ஸ் நமக்கு வந்து ஆகும். அதான் விஷயம். அடுத்த விஷயம் பார்க்கலாமா? A tank is filled in 5 hours by 3 pipes A, B, C. The pipe C is twice as fast as B and B is twice as fast as A. How much time will pipe A alone take to fill the tank? Okay, so A tank வந்து 5 ஹவர்ல 3 பைப்பு சேர்ந்து வந்து ஃபில் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்னன்னா பைப் சி வந்து twice as fast as B. ஸோ பைப் சி வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 2 மடங்கு ஃபாஸ்ட். கரெக்டா? ஆனா பி வந்து ஏயோட 2 மடங்கு ஃபாஸ்ட். கரெக்டா? அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ ஏ வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஹவர்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? அப்போ பி வந்து நமக்கு என்ன x/2, ஏன்னா இதோட 2 மடங்கு இல்லையா? சி வந்து நமக்கு என்ன x/4. ஓகேவா? x/4 இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4xனா இது 2x, இது x, இந்த ரேஷியோல இருக்கும். ஓகேவா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோவில் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நமக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்க 5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்றாங்க. ஓகேவா? அதாவது 4x plus 2x plus 1x equal to 5 ஹவர்ஸ்ல நமக்கு வந்து ஃபில் பண்றாங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இல்லை நம்ம வந்து இப்படி போட்டுடலாமா? இந்த இதுல எடுத்துக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சு இல்லையா? ஏ வந்து எக்ஸ்னா பியை விட ஏ வந்து சாரி சி இஸ் ட்வைஸ் as fast as பி. ஓகே, பி வந்து ட்வைஸ் as fast as ஏ. ஏ விட வந்து பாத்தீங்கன்னா ட்வைஸ் as fast. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ வந்து 1/x plus 2/x plus 4/x is equal to 1/5 போடலாமா? அப்படிதானே? மொத்தமா சேர்ந்து 3 சேர்ந்து 5ல ஃபில் பண்றாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 3 கீழே எக்ஸ் தான் இருக்கு. அப்போ 5 ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ண நமக்கு வந்து கீழே காமனா வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ என்ன வருவாங்க 6 வருமா? ஸோ 6/x is equal to 1/5. x is equal to நமக்கு என்ன வரும்? ஓகேவா? ஓ சாரி 1 + 2 7. ஓகே, ஸோ 7 நமக்கு வந்து 35 வராங்க. 35 ஹவர்ஸ் 30 இருக்கா? நல்ல வேலை இல்லை. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் நான் வந்து எடுத்ததும். அது எப்படி வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x plus 2x plus 4x equal to நமக்கு வந்து 5ன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாம் ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நமக்கு வந்து 35 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் த பைப் A and B can fill a tank in 5 and 6 hours respectively. Pipe C can empty the tank 12 hours. If all 3 pipes are open together, then the tank will be filled in கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஏ உடைய டைம் ஆஃப் ஏ வந்து கொடுத்தாங்க 5,
டைம் ஆஃப் பி வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து 6, டைம் ஆஃப் சியும் கொடுத்துட்டாங்க -12. ஓகேவா, இவ்வளவுதான் அங்க விஷயம். ஓகே, ஸோ 3க்கும் நமக்கு வந்து வழக்கம் போல எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 60 தான் வரும். ஓகேவா, நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 60 தான் வரும். 30 வருமா, வராது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12, இது 10, இது வந்து 6. இது வந்து என்னது, எஃபிஷியன்சி. ஸோ I12 60. ஓகேவா, எஃபிஷியன்சி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, 3 வாரம் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படிதானே. அப்போ டைம் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு டபிள்யூ பை, இதான் வந்து டபிள்யூ. ஓகேவா, இதான் வந்து நமக்கு வந்து டபிள்யூ. ஸோ டபிள்யூ பை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஏன் மைனஸ் போடுறேன், இது வந்து எம்டி பண்ணுது, கரெக்டுங்களா. அப்போ டபிள்யூ வந்து 60 டிவைட் பை எஃபிஷியன்சி ஆஃப் 12 மைனஸ் 10 மைனஸ் 5. ஸோ 12 பிளஸ் 10 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 60 டிவைட் பை 17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, 60 டிவைட் பை 17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 60 டிவைட் பை 17 நம்ம இப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா, 17 ஒரு 17 3 டைம் வருமா, 54 வரும். 54 6 வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 வருது நமக்கு வந்தப்போ 3 6/17 வரணும். 9/17 வருது, ஏதோ தப்பு வந்துருக்குது. ஸோ 3/21 சாரி தப்புட்டுக்கும் 3/21. ஸோ 9 வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 3 9/17. ஓகேவா, 21 60 கரெக்ட் தான். ஓகேவா, 17 என்னது ஹவர்ஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ இது வந்து உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இந்த டாப்பிக்கோடு சேர்ந்து நம்ம வந்து தனியாக வந்து வீடியோஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.